திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. பேராசிரியர் ஜோ, அறிவு, தகுதி, திறமை அப்படின்ற வாதம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த காலத்துல வேற ஒரு தருணத்துல பேசப்பட்டதை பார்த்திருக்கோம். அறிவு, திறமை, தகுதி இந்த எல்லா விழுமியங்களையும் ஒரு பட்டப்படிப்பு தந்துருதுன்னு நினைக்கிறீங்களா? இதற்கு முன்னாடி இதை விட பெரிய பட்டம் படித்த பலரால் சிலாகிக்கப்பட்ட பலர் அமைச்சராகவும் பெரிய பதவியில் இருக்கும்போது நிர்வாகிகளாக மிக மோசமான நிர்வாகிகள் பெயர் எடுத்து தோற்று போனதை பார்த்திருக்கோம். அதனால ஒரு பட்டம் இந்த எல்லா தகுதிகளையும் தந்துரும் அப்படின்னு நீங்க நம்புறது எந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமானது? அதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சாதான் அவன் அறிவாளி ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட்டப்படிப்பு படிக்காமையே சாதாரண கிராமத்துல ஒழுகிறவனுக்கு கூட நல்ல அறிவு ஞானம் உண்டு, வாழ்க்கையை பற்றிய அறிவு ஞானம் உண்டு. ஆனா அந்த படிப்பு என்ன தருது அப்படின்னா, அந்த 3 வருட படிப்பு அல்லது 5 வருட படிப்பு அவனுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது, படிக்கிற அனுபவத்தை கொடுக்கிறது. அப்ப கொடுக்கிற போது மாணவர்களோடு சேர்ந்து பழகுகிற அந்த அனுபவத்தை தருகிறது. ஒரு ஆசிரியரோடு எப்படி இருக்கணும்னு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அப்போ ஒரு பள்ளியில ஒரு கல்லூரியில இருக்கிற அந்த சூழல், இந்த இருப்பே அவனுக்கு ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை கொடுக்குது. தன்னை ஆளுமையை வளர்ப்பதற்கு, தன்னை பற்றிய அறிவை வளர்ப்பதற்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்யுது. அதனால பட்டப்படிப்பு தான் அறிவு கொடுக்கணும் தேவையில்லை. அந்த அறிவையெல்லாம் இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்ற பலர் நிர்வாகத்துல தோற்று போனதை கடந்த காலத்துல பார்த்திருக்கோம் இல்லையா? பலர் தோற்று போயிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த படிப்பு கொடுக்கிற அறிவு அனுபவம் எதுன்னு பார்க்கணும். இந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றது அவங்ககிட்ட பட்டம் இருக்கணும் தேவையில்லை. ஓகே, அறிவு எடுத்துக்குங்க, தகுதி எடுத்துக்கங்க. தகுதியை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றதுன்னா, இந்த துறையில கல்வியில இவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கா? அந்த அனுபவம் இருந்ததுன்னா அந்த அனுபவம் தந்த அறிவு இவங்களுக்கு பயன்படும். அப்படிப்பட்டவரை நீங்க தேர்ந்தெடுக்காமல், இல்லையா நாட்டில் இல்லையா, இருக்கிற போது அவர்களை தேர்ந்தெடுக்காமல் அரசியல் நோக்கத்தோடு கல்வியையும் பார்க்கிறீர்களே, ஏன்? இதான் என்னுடைய கேள்வி. அதாவதுங்க, ரைட், அனுபவம் இருக்கணும், எல்லாம் இருக்கும். இவர் யாரு? மன்மோகன் சிங், பெரிய பொருளாதார மேதை. இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு கஜேந்திர பாபு அவர்கள் கல்வியாளராக பேசுறதுனால அவருடைய பின்னணி இடதுசாரி பின்னணி. இடதுசாரி கட்சி பேசல, பொருளாதாரத்தை சீர்குலைத்தவர் மன்மோகன் சிங்னு. அவர் பொருளாதார மேதையாக கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்கா இருந்தாரு, பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு. அவருடைய அந்த கல்வி அறிவு, பொருளாதார அறிவு இந்தியாவுக்கு பயன்பட்டுதா? கடன்ல தானே கொண்டு போய் விட்டாங்க. அதனால ஒரு அதிகமான காங்கிரஸ்காரர்கள் யாரா இருந்தாலும் அதுக்கு வேறு பதிலை சொல்லக்கூடும். அவர் காலத்தில் மிக அதிகமான வளர்ச்சியை பெற்றது அப்படின்ற வாதத்தை சொல்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மன்மோகன் சிங் நாட்டுக்கு எதிராக எங்கெல்லாம் முடிவெடுத்தாரோ அப்பொழுதெல்லாம் மன்மோகன் சிங்கோட கைகோர்த்தவர்கள் தான் பிஜேபி. அவரும் பேசுறாரு, மன்மோகன் சிங் நாட்டை அளித்தார் என்றால் அளித்ததில் பிஜேபி, பிரதான எதிர்கட்சியான பிஜேபி எப்பொழுதெல்லாம் பாராளுமன்றம் நடக்க விடாமல் தடுத்து கரெக்ட்டா ஓட்டு போடுற நேரத்துல மன்மோகன் சிங் கூட சேர்த்து ஓட்டு போட்டாங்க. அது 1 2 3 அக்ரிமென்ட் ஆகட்டும், அல்ல FDI அலோ பண்றதாகட்டும், கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்ண கம்யூனிஸ்ட் எப்பெல்லாம் எதிர்த்தாங்களோ அப்பொழுதுதான் கை போட்டாங்க. நம்ம வேற நம்ம திசை மாதிரி போக வேண்டாம். 1 2 3 அக்ரிமென்ட்ல கம்யூனிஸ்ட் முடியாதுன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் மன்மோகன் சிங்கை காப்பாத்தியது பிஜேபி. கஜேந்திர பாபு, நம்ம திசை மாதிரி போற வேண்டாம். பாலிசியை மாத்தி ராகவன் தான் என்ன செய்தார்னா அரசியல் பேசுறங்க. இல்ல அரசியல் வேண்டாம், அரசியல் பேசுவோம். நீங்கள் அரசியல் கடந்து பேசலாம். பேசுங்க. நீங்க மன்மோகன் சிங்கை பற்றி கல்வியாளர் போரில் ஏன் அதை திட்டுறீங்க? நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? வாங்க சப்ஜெக்ட். நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். அவர் ஒரு இடதுசாரியா இருக்கிறதுனால கல்வியாளரா இருக்க கூடாதுன்னு இல்ல, கல்வியாளராக போர்வை போட்டிருக்கணும் இல்ல. உங்களுடைய இயக்கம் 1 2 3 அக்ரிமென்ட்ல கையெழுத்து போட்டதற்கு உதவிய இந்த பிஜேபி அப்படிப்பட்ட மன்மோகன் சிங்கை FDI-ல ஆதரித்த இந்த பிஜேபி அதுதான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் செஞ்சு 10 வருஷமா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பொருளாதார மேதையாக டைவர்ட் ஆகுறோம். இல்ல, அவர் தான் டைவர்ட் பண்றாரு. பொருளாதாரத்துல என்ன செஞ்சாரு? இஷ்யூ இல்ல, பேசுறது இஷ்யூ இல்ல, டைவர்ட் பண்றாரு. ரேவதி, நான் இப்ப ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுல அவருக்கு ஆர்வமும் ஈடுபாடும் இருந்தா தன்னை வளர்த்து கொண்டு ஒரு சிறந்த நிர்வாகியாக மாற முடியாதா? ஏன் அந்த வாய்ப்பு ஸ்மிருதி இரானிக்கு
வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்புல அவர் வந்து ஒரு ஈடுபாடு, அந்த கமிட்மெண்ட், டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா அவங்க வரலாம் இல்லையா? அப்போ பட்டப்படிப்பு இல்லைன்னா ஈடுபாடு இருந்தாலும் நிர்வாகியாவே வர முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? பட்டப்படிப்பு, அறிவு, தகுதி இதன் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ராகவன் சார் என்ன சொன்னாரு, அவங்க பிஜேபியுடைய ஸ்போக் பர்சனா எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்தாங்க, தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்ற தளங்களில் எல்லாம் மின்னினாங்கன்னு சொல்றாங்க. அது சொல்லிட்டு இதற்கு முன்பு மெத்த படித்தவங்க எல்லாம் என்ன செய்தார்கள் என்கிற ஒரு பெரிய கேள்வியை வச்சு அது ஒரு அரசியல் கட்சி பேச்சு மாதிரி கொண்டு போனாங்க. என்னுடைய கேள்வியும் என்னுடைய பதிலுமாகவே நீங்க இதை வச்சுக்கோங்க. மெத்த படித்தவர்கள் எல்லாம் தோற்று போய் சரியான முறையில் நிர்வகிக்க தவறினாங்க அப்படின்ற வாதம் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும், அவர்களுக்கு துவக்கத்திலேயே அடிப்படை தகுதி அல்ல என்கின்ற குழப்பம் வரல. தகுதி சார்ந்த எந்த பிரச்சனையும் எந்த கவர்மெண்ட்லயும் வரல. பின்னாலே ஆட்சியை நடத்துகின்ற பொழுதுதான் இந்த சிக்கல் இருந்திருக்கு. இவங்க துவங்குகின்ற பொழுதே ஏற்கிறது என்றா நீங்க ஒப்பிட முடியாதபடிக்கு காமராஜர் அவர்களே மற்றவங்களுக்கு ஒப்பிட முடியாதபடிக்கு உங்க அனுபவமும் கிடையாது, அந்த அம்மாக்கு வயதும் இல்லாம இருக்கு. அவர்களுடைய சூழலும் புரோபகண்டா யூனிட்டுக்கு தாங்க பயன்பட்டு இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன் பரப்புரை இது வந்து ரொம்ப அவங்களுக்கு செய்யற அநீதி. 2 நாள்ல அவங்களை நீங்க அசஸ் பண்றேன்னு சொல்லுவதே ரொம்ப அநீதிங்கிற. ஒரு இளம் அமைச்சர் 37 வயசுல மத்திய அமைச்சரா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது காத்திருந்து பார்க்க வேண்டும் என்பது உங்களை மாதிரி ஆசிரியர்களுக்கு அப்படி தோணணுமே தவிர அவரை முதலிலே டார்கெட் பண்ணி சொல்லுவது நியாயம். ஒரு நிமிஷம், 15 செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க சொல்லுகிறவங்க நிறைய இருக்காங்கன்றாங்க. அப்ப சொல்லுங்க, அவங்க யோசிச்சு பதில் சொல்ல முடியாதுன்ற அவங்க தகுதி இவர்தானே குறைச்சாரு. அப்படி சொல்லல, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாரும் அறிவுரை இருக்காங்க. வாட் இஸ் ஆர் ரோல் நான் கேக்குறேன். அவங்களுடைய தகுதி என்ன, அவங்களுடைய ரோல் என்னன்னு கேக்குறேன். ரவீந்திரநாத் தாகூர் காலேஜுக்கு டிராப் அவுட்டுங்க, விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு. ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? ஆமா, அவர்கள் சாதிப்பார்கள் என்று சொன்னால் ஸ்மிருதி இரானி ஏன் சாதிக்க மாட்டார்? ஸ்மிருதி இரானி ஃபெயில் ஆவதற்கு காரணம் என்ன? ஸ்மிருதி இரானி ஃபெயில் ஆவதற்கு காரணம் என்ன சொல்லுங்க. இல்ல அடிப்படையில கொடுத்திருக்கலாம்ன்றதுதான் ஒரு சிறப்பான ஒரு கவனத்தை கொண்டு வர விரும்புறேன். இது கல்வி, ஹெச்ஆர், மனித வளத்தை ஒருங்கிணைக்கின்ற துறை, மாநில கட்சிகள். இல்ல 2 கேள்விக்கும் நீங்க சொல்லணும். ஒன்று, அவங்க முன்னாடி எழுப்பின ஒன்று, அவருக்கு ஸ்மிருதி இரானிக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. ஒரு அமைச்சராக வரும்போது அவர் மீதான விமர்சனம் வர்றப்ப அவங்க பதில் சொல்லணும். ஒரு முரண்பட்ட தகவல்களை தந்திருக்காங்க. இதுவரையிலும் அது தொடர்பாக, தன்னுடைய படிப்பு தொடர்பாக அவர் கொடுத்திருக்க 2 அஃபிடவிட்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருக்கிறது. அதற்கு இதுவரையிலும் பாஜக தரப்புல இருந்தும் சரி, அவர் தரப்பிலும் பதில் வரல. இன்னொன்று, நிர்மலா சீதாராமன் போல இவரை விட அதிகம் படித்தவர், அவருக்கு வந்து ஒரு இணையமைச்சர் பொறுப்பு தான் இருக்கு, கேபினெட் இல்ல. அது தவறு இல்லை, அது அந்த கட்சியினுடைய முடிவு. ஆனா கபில் சிபல் போன்றவர்களோ சிதம்பரம் போன்ற பெரிய படித்தவர்களே கூட இணையமைச்சராக இருந்த பிறகுதான் காங்கிரஸ்ல கேபினெட் கொடுத்திருக்காங்க. இதுதான் பிஜேபியும் கடந்த காலத்தில் இதுதான் பின்பற்றி இருக்கு. இணையமைச்சர் முதல்ல கொடுத்து அதற்கு பிறகு அனுபவத்தின் அடிப்படையில் தான் கேபினெட் கொடுக்கிறது ஒரு மரபா வச்சிருக்காங்க. மாநில கட்சிகளின் நிலைமை வேறு. இரானி விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி ஒரு முக்கியத்துவம்? அதாவதுங்க, அதுவே தவறுங்கிற நான் முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.